இந்த இடத்துல இருக்க மரத்துக்கு ரத்தம் வருமா? இந்த இடத்துக்கு போனா பூமியில இருக்கிற மாதிரியே இருக்காது, வேற ஏதோ ஒரு கிரகத்துக்கு போன மாதிரியே இருக்கும்னு பலர் சொல்றாங்க. இந்த இடத்த பத்தி சயின்டிஸ்ட்கே ஒரு முழுமையான புரிதல் இல்லை. அண்ட் இந்த இடத்துல வாழ்ற 40% ஸ்பீசிஸ் இடத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. எஸ், இதுதான் ஏமன் நாட்டை சேர்ந்த ஸ்காட்ரோ ஐலாண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிஸ்ட்ரி பிளஸ் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோ பிடிக்கும்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? இந்த ஸ்காட்ரோ ஐலாண்ட்ல இருக்க மரங்கள் ரிவர்ஸ் அம்பர்லா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி மரங்கள் இடத்துல வேற எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட ஷேப் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துன்னு பார்த்தா இந்த மரத்தை வெட்டினா ரத்தம் வரும்னு சொல்றாங்க. ரத்தம்னா ரத்தம் இல்ல, ரத்தம் மாதிரி ரெட் கலர் லிக்விட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் இந்த மரத்துக்கு டிராகன் பிளட் ட்ரீ அப்படின்னு பேர் வந்துச்சு. பொதுவாவே இந்த ஐலாண்டை சுத்தி பல கேள்விகள் அடுக்கிக்கிட்டே வராங்க. முதல் கேள்வி என்னன்னா, இந்த ஐலாண்ட்ல அதிக மழையே பெய்யாது, ஹீட் ரொம்ப இருக்கும். அப்படி இருக்கும்போது மரங்கள்லாம் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஐலாண்ட்ல இருக்க மரங்கள்லாம் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் தனக்குள்ளே வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம வீட்டுலாம் தண்ணி தொட்டி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி. சரி, தொட்டி வச்சிருக்க, மழை பெஞ்சாதானே தண்ணி, மழையே பெய்யாம தண்ணிக்கு நீ எங்க போவ அப்படின்னு கேட்டா இந்த மரங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. என்னன்னா, ஃபாக்ல இருந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதாவது ஈரப்பதமான காத்து அடிச்சுச்சுன்னா அதுல இருந்து தண்ணி உறிஞ்சு வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது ஒரு ஐலாண்டுங்கிறனால சுத்தி பீச் இருக்கனால ஈரமான காத்து கண்டிப்பா வரும். அதுல இருந்து தண்ணி ஃபில்டர் பண்ணி அதோட ஸ்டோரேஜ் சிஸ்டத்துல சேர்த்து வச்சுக்குங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நேச்சர் எவ்வளவு அருமையான விஷயம் பாத்தீங்களா? இந்த ஐலாண்ட சயின்டிஸ்ட் லிட்டரலி ஒரு லாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. எர்த்தோட ஓல்டு ஈகோ சிஸ்டம் இந்த ஐலாண்டுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஐலாண்ட்ல வாழ்ற 40% விலங்குகள் எர்த்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. வியர்டான ரெப்டைல்ஸ், ஸ்ட்ரேஞ்சான இன்செக்ட், இந்த மாதிரி பல விலங்குகள் இந்த ஐலாண்ட்ல இருக்கு. அது எர்த்துல வேற எங்கேயுமே இருக்காதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எப்படி இந்த ஐலாண்ட்ல மட்டும் இவ்வளவு வியர்டான ஸ்பீசிஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் கேட்டா அவங்கள்ட்டயே இதுக்கான பதில் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்லி, இந்த ஸ்காட்ரோ ஐலாண்டுக்கு போய் நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த போட்டோ எர்த்துல எடுத்த மாதிரி இருக்காது, மார்ஸ்ல போய் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்றாங்க. அண்ட் போட்டோஸும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஐலாண்ட சயின்டிஸ்ட் ஒரு நேச்சுரல் லேப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல சயின்டிஸ்ட் இங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ரிசர்ச்னா, ஃபியூச்சர்ல கிளைமேட்டிக் சேஞ்ச் எப்படி மாறும்ங்கிற ரிசர்ச், அதுக்கப்புறம் லைவான எவல்யூஷன் இங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவ்வளவு சொல்றையே, இதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் சேஃபா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஐலாண்ட் மனிதன் பார்வைக்கு வந்து விட்டது. பொதுவாவே மனிதர்களுக்கு அழிக்கணும்ங்கிற எண்ணம் இருக்கும். அது இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் கிடைச்சா கண்டிப்பா அழிக்க தான் பார்ப்பானுங்க. பட் யுனெஸ்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இந்த ஐலாண்ட் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், இதை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இந்த ஐலாண்ட்ல நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு இடம்லாம் இருக்கு, இன்னும் பல ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த ஸ்காட்ரோ ஐலாண்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் மாறிட்டு வருது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நைட் டைம்ல இந்த ஸ்காட்ரோ ஐலாண்டுக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்கும்? டோட்டல் ஏலியன் வைப்ல. ஒருவேளை இந்த வீடியோ பாக்குற யாராவது ஸ்காட்ரோ ஐலாண்ட் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. சேவ் நேச்சர். இந்த மாதிரி பல மிஸ்ட்ரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.